Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th standard maths term 1 exercise 4.2ல 6th question பார்க்க போறோம். Meena had enough money to send 8 parcels each weighing 500 grams through a courier service. What would be the weight of each parcel if she has to send 40 parcels for the same money? ஸோ மீனா வந்து ஃபஸ்ட்டு 8 பார்சல்ஸ் வந்து கொரியர் சர்வீஸில் போடுறாங்க. அதில் ஒவ்வொன்றுக்குமான வெயிட் வந்து 500 கிராம்ஸ். ஓகேவா? தென் அதே மாதிரி கொரியரில் வந்து அவங்க 40 பார்சல்ஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணி சேம் தான். அதாவது 8 பார்சலுக்கு அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அதே அமௌண்ட்டு தான் வந்து 40 பார்சலுக்குமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பார்சலுக்கு கொரியர் சர்வீஸில் அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணுறதில்ல. எதுக்கு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அந்த பார்சல்ஸுடைய ஓவரால் வெயிட்டை தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக வந்து 8 பார்சலுக்கு வந்து 500 கிராம்ஸ் கிடைக்குதுன்னா 40 பார்சலாக இருக்கும்போது ஈச் பார்சல்ஸ் எவ்வளோ கிராம்ஸில் அவங்க அமைச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா கொஷினு? ஓகே, நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஒவ்வொரு பார்சலுடைய வெயிட் கிராம்ஸில் எடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ இங்கே 500 கிராம்ஸ் வருது, அதாவது 1/2 கிலோ வருது. 8 பார்சலில் ஒரு பார்சலுடைய வெயிட். அப்போது 40 பார்சல் அப்படிங்கும்போது அது கம்மி, இதை விட 500 விட கம்மியாக தான் வரும் இல்லையா? ஸோ அதனால் கிராம்ஸில் தான் நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். லெட் த ரெக்வயர்டு வெயிட் ஆஃப் த பார்சல் பி எக்ஸ் இன் கிராம்ஸ். கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்பர் ஆஃப் பார்சல்ஸ் அண்ட் வெயிட் ஆஃப் பார்சல்ஸ். 8 பார்சல்ஸ் நமக்கு 500 கிராம்ஸில் இருக்குது. ஓகேவா? 40 பார்சல்ஸ் எவ்வளோ கிராம்ஸில் இருக்கும் அப்படின்னு தான் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஈச் ஒன். ஓகேவா? இங்கே கிராம்ஸ் ஈச் ஒன் பார்சல். ஓகேவா? ஓகே, இப்போ நாம் என்ன நினைக்கணும், இங்கே நம்பர் ஆஃப் பார்சல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? நம்பர் ஆஃப் பார்சல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இந்த சைடு வந்து நம்பர் ஆஃப் வெயிட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே ஓவராலாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து சேம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது இதை விட ரெடியூஸாக இருந்தால் தான் 40 பார்சல்ஸ் நம்மளால் கொரியரில் அனுப்ப முடியும் இல்லையா? ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம என்ன எழுதுகிறோம், ஆஸ் நம்பர் ஆஃப் பார்சல் இன்க்ரீசஸ், பார்சல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சேம் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுனால வெயிட் ஆஃப் பார்சல் டிக்ரீஸ் தான் ஆகிருக்கும். குட்டி குட்டி பார்சலாக 40 பார்சல்ஸ் அவங்க அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ தான் நம்ம வெயிட் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். ஸோ இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனுக்கான நமக்கு ஃபார்முலா x1 y1 = x2 y2. இங்கே இந்த இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு ஒன்று எக்ஸ் அப்படின்னும் செகண்ட் ஒன்று ஒய் அப்படின்னும் கன்சிடர் பண்ணோம்னா இது x1 x2 y1 y2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ளை பண்ணலாமா ஃபார்முலாவில்? x1உடைய வேல்யூ 8, y1உடைய வேல்யூ 500, x2உடைய வேல்யூ 40, y2உடைய வேல்யூ x நாம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளேயில் இருக்கக்கூடிய இந்த 40ஐ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் பண்ணிக்கலாமா? 8 × 500 இந்த வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடாக மாறிடும் இல்லையா? தென் இதை ரெடியூஸ் பண்ணலாம். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். தென் 4th டேபிளில் 1 டைம், 8 வந்து 2 டைம்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. ரிமைனிங் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணலாம். 2 × 50 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். 2 × 50 என்னப்போ நமக்கு 100. ஸோ எக்ஸோடைய வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 100. இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது என்ன எடுத்திருக்கோம், 40 பார்சல்ஸ் நம்ம கொரியர் பண்ணதில் ஈச் பார்சல்ஸுடைய வெயிட் இன் கிராமில் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ ஆன்சர் எழுதலாம். வெயிட் ஆஃப் ஈச் பார்சல் that is equal to 100 grams. ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.